வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது சுபேர் கிராண்ட் மாஸ்க்கு வந்திருக்கிறேன். இந்த மாஸ்க்கு உள்ளே இப்போ போக போகிறேன். இந்த மாஸ்க்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். வாங்க உள்ளே போவோம். இந்த மாஸ்க்கு உள்ளே போகும்போது இதுதான் ட்ரெஸ்ஸு கோடு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் உள்ளே போக முடியும். எந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, உள்ள இந்த மாஸ்கோட பேர் அல்ஃபாதே கிராண்டு மாஸ்க்கு. இது வந்துட்டு சுஃபேரில் இருக்குது. இது வந்துட்டு டைமிங் வந்துட்டு காலைல 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டூரிஸ்டெல்லாம் அலோட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே வந்துட்டு ஹாலிடே. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாஸ்க்கு முன்னாடி நல்ல கார்டன்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது இருக்கிறது வந்துட்டு சுஃபேரில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே வர்றேன். நான் முஸ்லீம் வந்துட்டு ரிசப்ஷனில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்துட்டு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தர் வர்றாங்க. வந்துட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு அங்கே உள்ள எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிறோன்னா இஸ்லாமை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு எல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வேணுங்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு 1988 இந்த மாஸ்க் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மாஸ்கில் இதுவும் ஒரு மாஸ்க்கு. அதாவது 6500 ஸ்கொயர் மீட்ரு இந்த மாஸ்கோட மொத்த சுற்றளவு. 7000 பேர் ஒரே டயத்தில் ப்ரேயர் பண்ண முடியும். பகனில் வேறு எங்கேயும் எந்த மாஸ்க்லையும் இந்த போல் பேர் ஒரே நேரத்தில் ப்ரேயர் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய மாஸ்க்கு. இதை வந்துட்டு 4 டூம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதை கட்டினவர் மறைந்த ஷேக் இசா பின் சல்மான் அல் கலீஃபா. அவர் தான் இந்த மாஸ்கை கட்டியிருக்காரு. இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அகமது அல்ஃபாதே கிராண்ட் மாஸ்க்குன்னு சொல்லி இதை மாற்றிருக்காங்க. அதாவது இப்போ உள்ள மன்னரோட 8வது கொள்ளு தாத்தாவான். அவரோட பேரில் தான் இந்த மாஸ்க் இருக்குது. அவர் தான் பஹ்ரைனை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது அங்கே வந்துட்டு நமக்கு டூரிஸ்ட் கைடாக வர்றாங்கல்ல, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் அது. இந்த மாஸ்க் வந்து சன்னி முஸ்லீம் மாஸ்க்கு. லென்த்து வந்து 100 மீட்ரு, வித்து வந்துட்டு 75 மீட்ரு, மொத்தம் 4 டூம் வச்சு தான் அதை கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான விதானங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த டூமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சாண்ட்லியர் லைட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மிகப்பெரிய டூமை வந்துட்டு கட்டியிருக்கிறது வந்துட்டு முழுசாகவே ஃபைபர் கிளாஸில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த டூம் வந்து 60 டன் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு ஃபைபர் கிளாஸ் டூம் வந்துட்டு இந்த டூமு தான். இட்டாலியன் மார்பிள் தான் யூஸ் பண்ணி இந்த மசூதியை கட்டியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த சாண்ட்லியர் வந்துட்டு ஆஸ்திரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சாண்ட்லியர் லைட்டெல்லாம். அதே மாதிரி இந்த டீ கோட்டு வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மசூதிக்கு இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீ கூட்டெல்லாம் நல்ல மிக பிரமாண்டமாக எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது. அதாவது பஹ்ரைனில் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. அதாவது எல்லா கண்ட்ரியும். நான் போயிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்காரன் வந்திருந்தாங்க, இட்டாலியன்ஸ் வந்திருந்தாங்க, ரஷ்யன் வந்திருந்தாங்க. சில பேருக்கு இங்கிலீஷு தெரியாட்டின்னு அவங்கள அதை வந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சால வச்சுட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் நல்ல இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் இங்கே வர்ற டூரிஸ்ட்டுக்கு. லைப்ரரி இருக்குது பக்கத்துலேயே, அது அந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே. அதில் வந்துட்டு 7000 புக்கு இருக்குது தான். அதில் வந்துட்டு 100 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள புக்கெல்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். மனாமாவிலேருந்து வந்தீங்கன்னா 6 கிலோமீட்ரு. இதுக்கு பக்கத்துலேயே குதேபியா, ஊரா, அதிலியா, மொஹராக்கு, இதெல்லாம் நியர்பை ஏரியா தான். நியர்பையில் வாக்கிங்லேயும் வர முடியும். இங்கே வந்துட்டு பஸ்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம். அதாவது மாஸ்க்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. காரில் வந்தாலும் கார் நிறுத்துறதுக்கு நிறைய கார் பார்க்கிங்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இங்கே வர முடியும். இதுக்கு பக்கத்துலேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மாலெல்லாம் இருக்குது. கடற்கரை ஓரம் தான் அது. பீச்சும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த மசூதியை கட்டுறதுக்கு முன்னாடி இது கடலை தூத்து தான் இந்த மசூதியை கட்டியிருக்கிறாங்க. மிக பிரமாண்டமாக.
இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி இடம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பார்க்கணும், கண்டிப்பாக வரணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிக் கட்டடக்கலையில் தான் அதை கட்டியிருக்கிறாங்க. இஸ்லாமிக் கட்டடக்கலையில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பஹ்ரைனில் யார் எங்கேயே இருந்தாலும் நல்ல ஒரு அழகான ஒரு மாஸ்க் இது. அதாவது இந்த மாஸ்க்கு கட்ட ஆரம்பித்தது 1984, அதை ஓப்பன் பண்ணது 1988. 4 வருஷம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு நடந்திருக்குது. மேக்ஸிமம் அந்த மாஸ்கோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் நண்பர்களே.